தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உசிலம்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், வழக்கத்தை விட தீபாவளியை ஒட்டி பூக்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? தீபாவளி பண்டிகை மற்றும் மதுரையினுடைய மலர் சந்தைகளில் பூக்களின் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே மல்லிகை பூவினுடைய விலை 500 ரூபாயில் துவங்கி 800 ரூபாய் வரை சராசரியாக விற்பனையாகி வந்தது. இதனிடையே தீபாவளியுடைய இது போன்ற திருவிழா காலங்களில் அதிக அளவு பூவினுடைய வரத்து குறைந்ததன் காரணமாகவும் மழை அதிக அளவில் இந்த பகுதிகளில் பெய்த காரணத்தினால் இந்த பூக்களின் விலை அதிகரித்திருக்கு. குறிப்பாக மல்லிகை பூவினுடைய விலை 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று கனகாம்பரத்தினுடைய விலை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற பூக்களில் குறிப்பாக முல்லைப்பூ மற்றும் பிச்சிப்பூ ஆகியவையெல்லாம் 1200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய், அரளி, மறிக்கொழுந்து, ரோஸ் மற்றும் மற்ற செவ்வந்தி உள்ளிட்டவைகள் எல்லாம் 100லிருந்து 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விலை அதிகரிக்கிறது. குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்களினுடைய வரத்து குறைவின் காரணமாகத்தான் அதிக அளவில் இந்த விலையேற்றம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிறிது மழை குறைகின்ற பட்சத்தில் பூக்கள் அதிகம் சந்தைக்கு வருகின்ற பொழுது விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.